வணக்கம், நான் நாதன். இன்றைக்கு வந்து பேராக் லிங்கோங்கில் இருக்கோம். பேராக் லிங்கோங், அதாவது கோலங்சா இருந்து இவங்க வீட்டுக்கு வரணும்னா லிங்கோங்க்கு வந்து ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் கூட. இன்றைக்கு வந்து நம்ம பிரகலாதனை பார்க்க வந்திருக்கோம். பிரகலாதன் அவரை பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு முன்பு வந்து அவரோட பிரச்சனை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். மக்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து ரிப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காரு. அதாவது அவர் பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு, மக்கள்கிட்ட உதவி கேட்கறதுக்கு இந்த போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியாச்சு. இதில் எல்லாமே போட்டிருக்கு. கடைசியாக அந்த வீடியோ கடைசியில் வந்து நான் இதை அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பிரகலாதனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, பிரகலாதன் வந்து கடந்த 6 வருடமாக வந்து இந்த நோயில் வந்து பெற அளவுக்கு பிரச்சனையில் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் வந்து அவர் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து சித்திரவாதத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இன்றைக்கு நம்ம வந்து அவருக்கு உதவி செஞ்சிருக்கோம். என்னை குறைஞ்சது வந்து கிட்டத்தட்ட 1.5 மாசமா என்னை தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கிறாரு தொலைபேசி மூலியமா. வந்து எனக்கு உதவி செய்யுங்கண்ணே, என்னை வந்து பாருங்கண்ணே. என்னால் வர முடியாத காரணம் ஏன்னா நான் மலாக்கால இருக்கேன். அப்போ இன்றைக்கு நம்ம வந்து அவரை பார்க்க வந்திருக்கோம். இதோட 2 முறை வந்துட்டேன். போன வாரம் வந்தேன், இந்த வாரம் வந்தேன், இன்னைக்கும் வந்திருக்கேன். அவரை பார்த்து என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் வந்திருக்கேன். அவரோட பிரச்சனை பார்க்கல ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரோட பிரச்சனை. ஏன்னா அவ்வளோ ஒரு கொடூரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. நான் அவரோட பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு வரேன். அவரு என்ன சொல்றாரு அப்படின்றத வந்து நீங்க பாருங்க. அவரோட பிரச்சனையை உங்ககிட்ட சொல்றதுக்கு அவர் வந்து இருக்கிறாரு. பிரகலாதன், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உங்க பிரச்சனையை நீங்க சொல்லலாம். வணக்கம், என் பேர் பிரகலாதன். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. ரூமில் வந்து கொஞ்சம் வசதி இல்லை. எனக்கு பாத்ரூம் போகிறதுக்கும் வசதி இல்லை. எனக்கு வந்து சிங்கி அந்த கை கழுவுறதுக்கும் வசதி இல்லை. எனக்கு குளிக்கிறதுக்கும் வசதி இல்லை. எனக்கு குளித்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப த்ரோவாக இருக்குது. எனக்கு ரொம்ப வாழணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப நான் வாழணும். எப்படியா இருந்தாலும் நான் வாழணும். எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரூமு வந்து ரொம்ப ரொம்ப வசதி பத்தலை. எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. எனக்கு நீங்களே பாருங்கள் ரூம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு கொஞ்சம் வசதி இருந்தாக்கா நானே சொந்தமாக எது செஞ்சுக்குவேன். நானும் சொந்தமாக எது குளிக்கிறதுக்கு நான் அது பண்ணிக்குவேன். எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க ப்ளீஸ். சரி, பிரகலாதனோட பிரச்சனையை வந்து அவர் வந்து அவரோட மனக்குறைவு வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை? சரி பிரகலாதன், பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் இருங்க, பரவாயில்ல. உங்களுக்கு நம்ம எல்லாமே செஞ்சு கொடுப்போம், பிரச்சனை இல்லை, அழுவாதீங்க. பிரகலாதோட பிரச்சனை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன அவருக்கு வியாதி இருக்குன்னு. அவருக்கு கவுட்ன்ற ஒரு பிரச்சனை. கவுட் அதிகமாக முத்தி போய் உடம்பெல்லாம் வெடுப்பு விழுந்து எலும்பெல்லாம் வளைஞ்சி போய் அவர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு. நீங்கள் பார்க்கலாம், அவரோட கையை பாருங்க. இதுதான் அவரோட கை. இதுதான் வந்து கை வந்து இந்த அளவுக்கு இப்போ இது புண்ணாக இருக்குது. இதை ட்ரெஸ்ஸிங் பண்ணோம். இந்த கை வந்து இப்போ வளைஞ்சிருச்சு. இந்த கையெல்லாம் வளைஞ்சிருச்சு. அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து எல்லாம் இன்னும் வெடுப்பு ஒருக்கு இந்த மாதிரி முடிச்சா வந்துருச்சு. அதாவது ஓகே. ரெண்டாவது அவரோட காலை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு இது அவரோட இதெல்லாம் உடம்பு பூரா இந்த மாதிரி வீங்கி கிடக்குது. அவரோட கால் பாருங்கள். இந்த காலை தொடங்க நீங்கள். இந்த கால். ஸோ இந்த கால் பாருங்கள் நீங்கள். ஸோ இந்த கால் வந்து வளைஞ்சிருச்சு. அந்த பக்கத்து வளைஞ்சிருச்சு. இதெல்லாம் புண்ணாயிடுச்சு. ஸோ இந்த பக்கத்து வந்து நம்ம வந்து எல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு இது செய்கிறோம். எல்லாம் வளைஞ்சி போயிடுச்சு. அதே நேரத்தில் இந்த காலையும் பாருங்கள். இந்த காலை தருங்க. ஸோ இந்த காலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த காலம் வந்து வளைஞ்சிருச்சு. இதுவும் புண்ணாகி வெடிச்சு, இங்கேயும் வெடிச்சு புண்ணாக போகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கொடூரமான வாழ்க்கை தான் வந்து பிரகலாதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் கையும் இந்த மாதிரியே. ஸோ பிரகலாதனுக்கு நம்ம வந்து இந்த புண்ணு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதோ, இந்த கைக்கு பிரச்சனை, அவருக்கு என்னென்ன பிரச்சனைங்க எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு இருக்கோம். இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்கிற அளவு உங்களால் ஏற்றுக்க முடியுமா கூட தெரியல. அது என்னாலேயே கூட சில சமயத்தில் ஏற்றுக்க முடியல. எனக்கு வந்து பார்த்து அவ்வளோ கொடூரமாக இருக்குது. பிரகலாதன் கடந்த 6 வருஷமா இப்படி தான் இருக்காரு, படுத்த படுக்கையா. இந்த 6 வருஷத்துல வந்து 3 தடவை தான் குளிச்சிருக்காரு. 3 தடவை தான் குளிச்சிருக்காரு. இந்த 3 தடவை குளிச்சிருக்காருன்னா எப்படி குளிச்சிருக்காரு 3 தடவை அப்படின்னா, அவங்க அப்பா இறந்த பிறகு அவர் ஒரு முறை குளிச்சாரு. அவங்க அம்மா இறந்த பிறகு 2வது முறை குளிச்சாரு. அவரோட தம்பி இறந்த பிறகு 3வது தடவை குளிச்சிருக்காரு. கடந்த 6 வருடத்துல 3 வாட்டி தான் குளிச்சிருக்காரு. மற்ற தடவைலாம் என்ன செய்வாருன்னா, அவரே வந்து ஒரு துணியை எடுத்துக்கிட்டு இந்த காலு பகுதி அவருக்கு எங்கெங்க முடியுமோ, உடம்பு பகுதி முடியுமோ அங்க மட்டும் தொடச்சுக்குவாரு.
முழுசா துடைக்கிறதில்ல, எங்கெங்க தொடச்சுக்குவாரு. ஸோ இவருக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அவரோட அண்ணன் வீட்டில் இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை. அவங்களோட அக்காவுக்கு வந்து ஏனக்கால்னு சொல்லுவாங்களா, பெரிய பெரிய கால், நடக்கையே கஷ்டப்படுவாங்களா, அந்த மாதிரி பிரச்சனை. இன்னொரு தங்கச்சிக்கு வந்து வலுப்புனால உடம்பு, அவங்க வீட்டு எதுவுமே பாரத்தை தூக்க முடியாது, அவங்க உடம்பு அந்த அளவுக்கு வலுப்புனால உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவரோட அண்ணன் வந்து இந்த எலும்பு வளர்ந்து, இந்த எலும்புனால இப்போ ஆப்ரேஷன் பண்ண அவரால் வேலை செய்ய முடியாது, எலும்பு வளர்ந்து போய் இந்த கை பிரச்சனையில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் அண்ணனோட மனைவி இங்கே தான் இருக்கிறாங்க அந்த வீட்டில். அவங்க ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, தாங்கி நடக்கிறாங்க, இன்னொரு கால் இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே இவரை பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காரு. இவரை வந்து தூக்கிறதுக்கோ கொன்றதுக்கோ ஒன்றும் முடியாது. இப்போ நம்ம வந்திருக்கோம் உங்களுக்கு உதவி செய்யலான்னு, மக்களை நாடி வந்திருக்கேன், மக்கள் உதவி செய்வாங்க அப்படின்றது. இவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதுனா, இந்த கட்டில் பாருங்க ரொம்ப கொடூரமா இருக்கு. இந்த கட்டில், இந்த மாதிரி கட்டில வந்து அவர் ஏற்க முடியாது. இந்த கட்டில வந்து அவர் வந்து கட்டாயம் மாற்றி ஆகணும். இதெல்லாம் வந்து பல வருஷம் வந்து இப்படியே இருந்திருக்கு. எவ்வளவு கருப்பா இருக்கு பாருங்க, பல வருஷம் அப்படி இருக்கு. ஸோ இந்த ரூம்பு வந்து கரையான் பிடிச்சி, இந்த வீடே கரையான் பிடிச்சிருக்கு, எல்லாம் கரையான் பிடிச்சி. எப்போ வந்து இந்த தியான், அதாவது அந்த பலகெல்லாம் உடையன்னு தெரியாது, கரையான் பிடிச்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு பாத்ரூம் இங்க பக்கத்திலேயே கட்டி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு வேலைப்பாடுலாம் செய்யலான்னு இருக்கோம். பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டு பக்கத்துலேயே அப்படி பாத்ரூம்ல எதுவும் நகர்ந்து போய் அவரால் கொஞ்சம் நகர்ந்து போக முடியும், நடக்க முடியாது, கீழே இறங்கி நகர்ந்து போக முடியும். பக்கத்திலேயே வந்து கை கழுவுறதுக்கு இந்த மாதிரி வசதிகள். இந்த உள்ள ஜாமான் நம்ம தூக்கி தான் போடணும். இந்த தலைக்காணியும் வந்து எத்தனை வருஷமா இந்த தலைக்காணி வச்சிருக்கீங்க? 6 வருஷமா இருக்கு இந்த தலைக்காணி. இந்த உரை கூட கழுவி இருக்கீங்களா? இந்த உரை கூட கழுவுறது கிடையாது, 6 வருஷமா அந்த தலைக்காணி தான் போச்சிருக்காரு. எப்படி கருப்பா இருக்கு பாருங்க, ரொம்ப அசுத்தமாகவும் இருக்கு. ஸோ இந்த உதவியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு இருக்கும். இந்த வீடும் வந்து அதே நேரத்தில் இங்கே அரசாங்கம் சார்ந்தவங்க வந்து சில வீடுகள்லாம் செஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அவங்களால முடிஞ்சு செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா பெரிய அளவுக்கு சேதமா இருக்கு. இது வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு பணம் தேவைப்படுது. அதே நேரத்தில் அவரோட மருத்துவம் சில ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் இலவசம் தான். ஆனால் ஆம்புலன்ஸ் வந்து சமயத்தில் வந்து எடுக்க மாட்டாங்க, எப்பயோ ஒரு நாளைக்கு தான் வந்து எடுக்கிறாங்க. அதனால இவருக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற வசதியும், அவருக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கும், அதே நேரத்தில் அவரோட நல்ல உணவு, இந்த மூடி கடியெல்லாம் வெட்டி சுத்தமா இவருக்கு தொடச்சி, இவருக்கு குளிப்பாட்டி, இந்த மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணி ஒரு நல்ல கட்டில், அவரால் வந்து அந்த கட்டில கீழே மட்டும் இறங்கி, அந்த கட்டில அவரால் அமுத்தி கீழே மட்டும் இறங்கி அவரால் நகர்ந்து அந்த பாத்ரூம் பக்கத்திலேயே போற மாதிரி வசதிகளை செஞ்சு கொடுக்கறது இருக்கும். இவ்வளோ பிரச்சனை, கொடூரமான ஒரு பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நீங்களே பார்க்கலாம், நீங்க பாருங்க, இந்த இடத்த நீங்க பார்க்கலாம். இதுதான் அந்த தலைக்காணி, இதெல்லாம் நீங்க பாருங்க எப்படி வச்சிருக்காரு, ரொம்ப அசுத்தமா இருக்கு. என்னால் வந்து இங்க நின்று இந்த மாதிரி பேசக்கூட முடியல, அவ்வளோதான் இருக்கு. அதே நேரத்தில் இவருக்கு வந்து ஒரு உதவிகளை செய்கிறது இருக்கும். ஐயா புக் எடுத்துவாங்க, என் புக்கு. நம்ம என்ன வந்து உங்களுக்கு சொன்னால், என்னோட அமைப்போட அக்கௌண்ட் நம்பர் நான் போடுறேன் இதில், மக்கள் நீங்கள் உதவி செய்யுங்க. என்னோட அக்கௌண்ட் நம்பர் போட்டு கொஞ்ச நேரம் இருங்க. சரி, பிரச்சனை இல்லை. இது அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம இதில் எழுதி வச்சோம், கொஞ்சம் எனக்கு அவ்வளோ மறதியாக இருக்கு. என்னோட அக்கௌண்ட் நம்பர் இதில் போட்டு, அதாவது என்னோட கிடையாது, என்னோட சத்துவானோட அக்கௌண்ட் நம்பர் போட்டு கிளப் பஜிகான் டான் ரெக்ராசி உஜுங் பசே மலாக்கா போட்டு, அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு உதவியில் அந்த பணத்தில் இவங்களுக்கு பாத்ரூம்பு, மருத்துவ செலவு, சாப்பாடு, இந்த வீட்டில் உள்ள கரையானுங்க, இந்த வீடை கொஞ்சம் அந்த ரூம்பை செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம மக்களை நாடி வந்திருக்கோம். இந்த பாருங்க, இதுதான் என்னோட கிளப் பேரு, கிளப் பஜிகான் டான் ரெக்ராசி உஜுங் பாசே. அக்கௌண்ட் நம்பர் கூட 154026599693. இந்த அக்கௌண்ட் நம்பர் தான் நம்ம வந்து கீழே போட போறோம், அதாவது இந்த வீடியோலயே. அதே நேரத்தில் மக்கள் தயவு செஞ்சு இவரையும் நம்ம காப்பாற்றும். எத்தனையோ குடும்பத்தையும் நீங்க காப்பாத்திட்டு இருக்கீங்க. நான் பண்ண வீடியோல எல்லாமே நீங்க வந்து உதவி செஞ்சு எத்தனையோ குடும்பம் உங்களால வாழ்ந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ குடும்பம் இந்த மலேசியால வாழ்ந்துகிட்டு இருக்கு. இவரையும் வாழ வைப்போம். இவருக்குள்ள வசதியை நம்ம செஞ்சு கொடுப்போம். இவரை வந்து சுத்தப்படுத்தி, இவருக்குள்ள எல்லாம் என்னென்ன மருந்து கொடுத்து சுத்தப்படுத்தி, இவருக்குள்ள அறைகளை சரியாக செஞ்சு இவரை நம்ம காப்பாற்றுவோம். தயவு செஞ்சு என் இரு கரங்களை தூக்கி உங்கள்கிட்ட மன்றாடி கேட்குறேன். இவரையும் வாழ வைப்போம். வாழணும்னு ஆசைப்படுறாரு, வாழ வைப்போம். கடைசியாக ஏதாவது சொல்றீங்களா? உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன், உதவி செய்யுங்க. சரி, இதுதான்
இந்த வீடியோ கடைசியில் வந்து இந்த வீடு இருக்கிற நிலைமை, இந்த ரூம் இருக்கிற நிலைமையெல்லாம் நான் வந்து அந்த ஃபோட்டோலாம் இருந்தால் போட முடிஞ்சா போடுறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக போட முடியாது, அப்புறம் அந்த வீடியோ செய்ய முடியாமல் போயிடும். அதனால் மக்கள் அவருக்கு நம்ம உதவி செய்வோம். நன்றி.